சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக இருக்க டாப்பு குக்கு டூப்பு குக்கு இந்த ஷோவை இந்த வாரம் சண்டேலேருந்து டெய்லியும் 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போது சிடபிள்யூசி ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னும் ஃபஸ்ட் இருந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக யாருமே இல்லை, புது புது கோமாளியாக வந்துட்டுருக்காங்க, பார்க்குறதுக்கே சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரெண்டு ஷோவையும் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. டாப்பு குக்கு டூப்பு குக்கு இது சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக இருக்குது அப்படின்னு தெரிய வந்ததுலேருந்து குக் வித் கோமாளியோட காப்பி தான் இது அப்படின்னும், குக் வித் கோமாளியில் இருக்கவங்க காசு கொடுத்தா எங்கே வேணால் போயிடுவாங்க, இப்படியெல்லாம் காப்பி அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி பல பேர் அந்த ஷோவை பல விதமாக இன்றைக்கி வரைக்கும் விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் பதில் கிடச்சிருந்தாலும் தொடர்ந்து இப்படியே தான் கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்களை பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் டாப்பு குக்கு வித் டூப்பு குக்கு இது இந்த வாரம் சண்டேலேருந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னும், யார் யார் குக்கு யார் யார் கோமாளி யாரெல்லாம் கெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில் டாப்பு குக்கு டூப்பு குக்கில் சிவாங்கியோட அம்மாவும் இருக்காங்க அப்படிங்கிறனால இந்த ப்ரோமோ பார்த்துட்டு சிவாங்கி யா சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த ஃபேன் ஒருத்தர், என்ன யா என்ன சூப்பர், உங்களுக்கு புரியுதா, இந்த ஷோ கண்டிப்பாக ஃப்ளாப் தான் ஆக போகுது, சன் டிவி எந்த ஷோவையுமே கரெக்டாக பண்ணவே மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் காசு கொடுத்தா எல்லாரும் கிடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சன் டிவிக்கு எல்லாரும் போயிடுறாங்க, ஆனால் சன் டிவினால் எந்த ஒரு ஷோவையும் நல்லாவே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது, செஃப் வெங்கடேஷ் பட் இருக்காரு அப்படிங்கிறனால கண்டிப்பாக அந்த ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும், அவருக்காகவே நாங்கள் எல்லாரும் இந்த ஷோவை பார்க்குறதுக்காக ஈகராக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்குற மாதிரி செஃப் வெங்கடேஷ் பட் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட கமெண்ட்ஸுக்கு எல்லாமே நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன், என் மேலேயும் என் டீம் மேலேயும் நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக அதை எப்போதுமே ஏமாற்றம் அடைய விட மாட்டேன், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நாங்கள் என்டர்டெயின் பண்ணுவோம், ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், நாங்கள் எங்களுக்குள்ளாரே தான் போட்டி போட்டுட்ருக்கோம், வேறு யார் கூடயோ வேறு எந்த ஷோ கூடயோ நாங்கள் போட்டி போடவே இல்லை அப்படின்ற மாதிரி செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களும் கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. டாப்பு குக்கு டூப்பு குக்கு வர எல்லா நெகட்டிவ் கமெண்ட்டுக்குமே செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் தொடர்ந்து ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இது சிடபிள்யூசியோட காப்பி தான், ஒரு சேனலை விட்டுட்டு இன்னொரு சேனலில் போய் நீங்கள் ஷோ பண்ணிட்டா உங்களால் சக்ஸஸ் ஆகிட முடியுமா, ஷோவை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை அதுக்குள்ளார இவ்வளோ பில்டப் தேவையா அப்படின்ற மாதிரி பல பேர் இப்போ வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட் தான் பண்ணிட்டு வராங்க.